ஈரோடு, திருச்செங்கோடு, குமாரபாளையம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை. கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது என வானிலை ஆய்வு மையம் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் வரும் 26ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சேலம், மதுரை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தகவல். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 13,000 கன அடியாக அதிகரிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 12,324 கன அடியில் இருந்து 12,883 கன அடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 2,000 கன அடி நீர் வெளியேற்றம். தேர்தலுக்கு கோடிக்கணக்கில் செலவு செய்துள்ள திமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. தொகுதி மறுவரையறை எதிர்த்து வாக்களிக்கிறோம் என்று இதுவரை திமுக ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை என அமைச்சர் நிர்மல்குமார் தாக்கு. பிஜேபியோட முழு கட்டுப்பாட்டில் தான் திமுக இருக்குது. திமுக இதுவரைக்கும் நம்ம கேட்ட ஒரு டீலிமிட்டேஷன்ல எதிர்த்து வாக்களிக்க போறீங்களா இல்லையா? டீலிமிட்டேஷன்ல பேசுறீங்கல்ல, நாங்க இதுல டீலிமிட்டேஷன்ல நீங்கள் எதிராக வாக்களிக்க போறீங்களா? அதாவது ஒத்த வார்த்தைக்கு ஆமா எதிராக வாக்களிக்க போறோன்ற வார்த்தை இதுவரை யாரிடமும் வரவில்லை. யாராவது ஒருத்தர் வாக்களிக்க போறோம்னு சொல்லிருக்காங்களா? யார்கிட்டையும் வரல. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க பிஜேபி கட்டுப்பாட்டுல பிஜேபி தான் இருக்கிறாங்க. அதனால வெளிப்படையா தான் சும்மா சொல்லிட்டு இருக்காங்க தவிர்த்து ஆல்ரெடி அவங்க உள்ளதா இருக்காங்க. அது என்ன மாற்று. எதிர்க்கட்சியினருக்கு ஊழல், கட்சி நிதி என்று கூறினாலே கோபம் வருகிறது. சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியினர் தேவையில்லாத வார்த்தையை பேசும்போதுதான் பதில் சொல்ல வேண்டியுள்ளது என அமைச்சர் நிர்மல்குமார் பேட்டி. பதில நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அவங்க தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத வார்த்தைகளை உள்ளே பேசும்பொழுது அதற்கான பதிலை கொடுக்கும். அவங்களுக்கு நாங்க ஊழல்னு சொன்னா கோவம் வருது. இதெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்ற பேர்ல கொள்ளையடிக்கப்பட்ட பணங்கள். அதையெல்லாம் பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா கோவம் வருது. அப்ப அது கோவம் வந்தால் அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதை கொடுத்தால் திரும்ப அது பதிலடி எங்க. மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சியில் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திருமண விழாவில் பேச்சு. கடந்த 104 நாட்களாக 105 நாட்களாக இந்த அரசால் அதிகம் பாதிக்கப்பட்டது யாரும் பாத்தீங்கன்னா விவசாய பெருங்குடி மக்கள் தான். ஜூன் மாசம் முடிஞ்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு, இப்ப ஆகஸ்ட் மாசம் முடிய போகுது. இதுவரைக்கும் மேட்டூர்ல இருந்து தண்ணி கடந்து விடணும். காவேரியில தண்ணி இல்ல. தஞ்சாவூர்ல பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசினா கூட பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. தஞ்சாவூர்ல நடந்த சம்பவத்தால் தான் கைது செய்யப்பட்டது குறித்து திருமண விழாவில் நினைவு கூர்ந்த உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் எங்க பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழே இருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி நான் ஜோதிசங்கர் செய்வாங்க என்னை மாட்டி விட்டுருக்கிறேன். சில வார்த்தைகள் எல்லாம் கூறி அதற்கும் நான் தான் பொறுப்பேற்கிறேன். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைகளால் பயணம் கிடையாது. இந்த உதயநிதி என்பது இந்த அரசுக்கு தெரிஞ்சிருக்கு.
முதலமைச்சர் விஜய் பற்றி ஆபாசமாக பேசி அவரைப் போலவே நடித்து காட்டிய திமுக எம்எல்ஏ துரை சந்திரசேகரனால் பரபரப்பு. அமைச்சர்கள் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனா குறித்த சர்ச்சை கருத்தை சிரித்தபடி பார்த்து கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் திருப்பி கும்பிடாது. அன்னைக்கு நான் கும்பிடக்கூடாது என்னோட எண்ணம். அப்படின்னா இவர் அதான் கலைஞர் கீர்த்தனான்னு ஒரு மத்தியில் படுத்துற மாதிரி பெரிய படம் இருக்கு. நீ செஞ்ச சத்தியம்லாம் நாங்கள் கட்டுப்புனா கட்டுப்பு நீங்க நம்ம செஞ்சதான் அவன் சொல்றான். நாங்க தான் ஏதோ 100 நாள்ல எல்லடி திறப்பேன். நான் ராஜ்மோகன் வைப்பேன். ஐயோ சாமி நம்மளால தாங்க முடியல. அவ்வளவு டைலாக் பார்த்து எல்லாத்தையும் அனைத்து தமிழ்ல பேசிட்டு ஒரு வித்தியாசமான சட்டம். தாவேக ஆட்சியில் குற்றங்கள் பெருகி சட்டம் ஒழுங்கு சீரழிந்து விட்டதாக திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களில் பெரும்பாலானோர் தாவேகாவினர் என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் காட்டம். குற்றங்கள் பெருகி கொண்டே வருகிறது. பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், ஆணவ கொலைகள், காவல்துறை கைதுக்கு பிறகு ஏற்படக்கூடிய மரணங்கள் என்று சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மீது குற்றம் சுமத்தப்படும் பொழுது, அவர்களை நோக்கி விரல்கள் சுட்டப்படும் பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுவது இல்லை என்பதை நாம் பார்த்திருக்கிறோம். அதனால சட்டம் ஒழுங்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இந்த ஆட்சியிலே மாறி. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோதுதான் கர்நாடக அரசு 4 அணை கட்டியது. தொடக்கத்தில் கர்நாடக அணை கட்டிய போது திமுக எதிர்க்காதது ஏன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி. டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். விவசாயிகளின் கண்ணீரை துடைப்பது தாவேகா கூட்டணி அரசின் கடமை என்றும் அறிவுறுத்தல். காவிரி விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தை நாடி 1000 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்க வேண்டும். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்கக்கூடாது எனவும் பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழ்நாடு அரசு டெல்டாவில் உள்ள விவசாயிகளை வைத்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு மேட்டூர் அணை ஜூன் 12 திறந்திருக்கணும். ஆனா 3 மாதங்கள் ஆகி இன்னும் மேட்டூர் அணை திறக்கல. அதுக்கு காரணம் கர்நாடகா. இதனால எங்களுக்கு 1000 கோடி இழப்பு வந்திருக்கு. அந்த இழப்பீடாக எங்களுக்கு 1000 கோடி கொடுக்கணும்னு ஒரு வழக்கு தமிழ்நாடு அரசு நேரடியா இல்லாம அங்க இருக்க விவசாய சங்கங்கள் மூலமாக அந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் போடணும். திமுக ஆட்சியில் 3 துறைகள் மட்டுமல்ல அனைத்து துறைகளிலும் ஊழல் படுமோசமாக இருந்ததாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. தப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் விஜய்க்கு என்ன தயக்கம் எனவும் கேள்வி. செய்த ஊழல் இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஒரு ஊழல் எந்த கட்சியும் செஞ்சது கிடையாது. இதைத்தான் நாங்கள் தெருவா நாங்கள் பேசி ஆன்டி டிஎம்கே உடைய நிலைப்பாட்டை நாங்கள் மக்களுடைய மனநிலையை மாற்றணும். நாங்கள் அந்த அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் நிச்சயமாக இந்த 3 துறைகள் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 20 துறைகளில் ஊழல் நடந்திருக்கு. அவர் 3 மட்டும் நினைச்சிட்டு இருக்காரு. துறைகளுக்கு மேல ஊழல்னா சாதாரண ஊழல் கிடையாது. அதுல நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும், வேகமாக எடுக்கணும். மக்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையில் வேகமாக எடுக்கணும். இப்போ ஒரு சென்னை தண்டையார்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுகட்டாக கைது. ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். முதலமைச்சர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.
தாங்கள் கேட்கும் ஊதிய உயர்வு ரூபாய் 25,000 அரசால் கொடுக்க முடியாதா எனவும் தூய்மை பணியாளர்கள் கேள்வி. நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது வரைக்கும் எங்களை முதலமைச்சர் சந்தித்து பேசுவதற்குண்டான நடைமுறையை அவர்கள் எடுக்கவில்லை. இப்போ இங்கேருந்து நான் தகவலை பரிமாறுன்னு இவர் சொல்லியிருக்கார். இவர் தரப்பில் பாசிட்டிவான விஷயங்கள் வருதே தவிர அரசு தரப்புலேருந்து இதுவரை எங்களோடு யாரும் அஃபீஷியலாக பேச்சுவார்த்தை நடத்தலை. 10 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு 19,000 சம்பளம் பத்தலைன்னு சொன்னால், மாடை தூக்குறவங்க, வெறுங்கையில் செத்து போன மாடை தூக்குறவங்க, ஆடை தூக்குறவங்க, நாயை தூக்குறவங்க, எலியை தூக்குறவங்க, சிறுநீரில் இடத்துல போய் கை வைக்கிறவங்க, மழை இருக்கிற இடத்துல போய் கை வைக்கிறவங்க, குப்பை அள்ளுறவங்க, நோய் நொடியை வாங்குறவங்க, இவர்களுக்கு ஏன் 25,000 குறைந்தபட்ச சம்பளம் கொடுக்க முடியாது? தேனி மாவட்டத்தில் உள்ள மேகமலை புலிகள் காப்பக வனப்பகுதியை ஆக்கிரமித்துள்ள அரசு அதிகாரிகள், காவல்துறை உட்பட 118 அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. வார விடுமுறை நாளை ஒட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் அலைமோதிய சுற்றுலா பயணிகள். உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, படகு இல்லம், தொட்டபெட்டா மலைசிகரம் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை கண்டு ரசிப்பு. திருநெல்வேலி அருகே போதையில்லா தமிழகம் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி. 5,000க்கும் மேற்பட்டோர் உற்சாகமாக பங்கேற்று ஓட்டம். நாளைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் கேள்விக்கு முதலமைச்சர் பதிலளிப்பார். மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் பேட்டி. திண்டிவனம் அருகே முன் அறிவிப்பு இன்றி திறக்கப்பட்டுள்ள அரசு மதுபான கடையை மூட வேண்டும். முன்னாள் அமைச்சரும் அதிமுக எம்எல்ஏவுமான சி.வி. சண்முகம் வலியுறுத்தல். விவசாய கூலி தொழிலாளர் இருக்கிற பகுதியிலே இந்த மதுபான கடை எந்த முன்னறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் பரிந்துரையின் பேரில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன பிறகு நகரத்தில் இருக்கிற கடையை இங்கே மாற்ற வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டபோது நாங்கள் அதை விசாரித்து ஆவணம் செய்வதாக சொல்லியிருக்கிறார். அதனால் அரசாங்கம் முடிவெடுப்பது இன்னும் அவகாசம் இருக்குது, பார்த்து நாங்கள் முடிவெடுப்போம். ஆனால் இந்த கடை இங்கே இருப்பது நல்லதல்ல, சரியல்ல. துறைமுகத்தில் பல குப்பைகள் இருந்தது. அந்த குப்பைகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி விட்டோம். இன்னொரு குப்பையும் இருக்கிறது. அதையும் நாம் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அகற்றுவோம். சென்னை துறைமுகம் சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபுவை சாடி தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி பேச்சு. துறைமுகத்திலையும் குப்பை இருந்தது. அந்த குப்பையை நாம் தூய்மைப்படுத்தி விட்டோம். இன்னொரு குப்பையும் இருக்கு. அது கமாண்டர் விஜயகுமார் அவர்களுக்கு தெரியும். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதையும் நாம் சுத்தப்படுத்தி விடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நாட்டுப்புற கலைஞர் திருநங்கை சஞ்சனாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட கோயில் அர்ச்சகர் நாகராஜன். இரு வீட்டார் சம்மதத்துடன் கோயிலில் திருமணம் செய்து கொண்ட நிகழ்ச்சி சம்பவம். நல்லது செய்ய வேண்டும் என்றால் எங்கிருந்து வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம். அரசியலுக்கு வந்து செய்யலாம், வராமலும் செய்யலாம் என நடிகர் ரவி மோகன் பரபரப்பு பேட்டி. எங்கேருந்து வேணால் செய்யலாம், எப்படி வேணால் செய்யலாம், வந்து செய்யலாம், வராமல் செய்யலாம். அண்ட் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்துட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வர்றதுல தப்பே கிடையாது. அது யார் வேணால் வரலாம். அண்ட் நல்லது செய்யறது எங்கேருந்து வேணால் செய்யலாம். இருபது விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ், அக்னிகுல் காஸ்மோஸ், பிக்சல், துருவா ஸ்பேஸ் உள்ளிட்ட 20 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைவர்கள் பங்கேற்பு.
விண்வெளி தொழில்நுட்பத்தை ராக்கெட்டுகள் செயற்கைக்கோள்களுடன் சுருக்கக்கூடாது. விண்வெளித்துறையின் 20 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி பேச்சு. நாம் எடுக்கும் முடிவுகளில் உறுதியாக இருக்க வேண்டும், அவற்றை அடிக்கடி மாற்றிக்கொண்டிருக்கக்கூடாது என்பதே அரசின் நிலைப்பாடு. தங்களை யாரும் கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கையை உருவாக்குவதே அரசின் முயற்சியாகும் என ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் ஆலோசனையில் பிரதமர் மோடி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமும் உள்நாட்டு தயாரிப்பு ஆயுதங்களின் மதிப்பை உணர்ந்து கொண்டது. கொல்கத்தாவில் நடந்த விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. மத்தியில் பாஜக அரசு பதவியேற்ற 12 ஆண்டுகளில் எதன் விலைதான் குறைந்துள்ளது? சர்க்கரை விலை ஏற்றம் குறித்த கேள்விக்கு சிவசேனா யூபிடி எம்பி சஞ்சய் ராவத் கருத்து. அடுத்த வாரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை குறைவதற்கு வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கணிப்பு. உலகளாவிய பொருளாதார சூழல் மற்றும் பணவீக்க தரவுகளை பொறுத்தே சந்தையின் முழுமையான இயக்கம் அமையும் என தகவல். மத்திய பிரதேசத்தில் அரசு பள்ளிகள் மூடப்பட்டதற்கு வலுக்கும் எதிர்ப்பு. போபாலில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம். ஆஸ்திரேலியா வங்கதேச அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி 1.5 நாளில் முடிந்தது. 51 ரன்கள் வித்தியாசத்தில் வங்கதேச அணியை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி.